நம்ம தமிழக மக்கள் எல்லாருமே வடிகட்டின முட்டாள்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செஞ்சிருக்க செய்கை தற்போது அண்ணாமலை அவர்களால் வெட்ட வெளிச்சம் ஆகியிருக்கு. அதாவது இத்தனை நாட்களாக தமிழக மக்களுக்கு தெரியாமல் இருந்த விஷயத்தை இப்போ இருட்டில் இருந்து வெளிச்சத்துக்கு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதில் மிக மிக முக்கியமாக திமுகவினர்கள் தமிழக மக்கள் எல்லாரையுமே எந்த அளவுக்கு அவங்க மோசமாக நினச்சிக்கிட்டு இருந்தா இப்படி ஒரு செயலை செஞ்சுட்டு அதுக்கு நேர்மாறாக தமிழக மக்கள் கிட்ட திமுகவினர்கள் முக்கியமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் திமுக அவங்களுடைய தோலை உரிச்சு காட்டுற மாதிரியான ஒரு அதிர்ச்சிகரமான பகிரங்கமான வீடியோ ஒன்று திமுகவை பற்றி அவர் வெளியிட்டிருக்காரு. ஸோ அதை பார்க்குற சாமானிய மக்கள் எல்லாருமே இத்தனை நாட்களாக நம்ம எல்லாரையுமே முட்டாள்கள் அப்படின்னு திமுகவினர்கள் முக்கியமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு தரமான சம்பவம் தற்போது அண்ணாமலை அவர்கள் நிகழ்த்தியிருக்காரு. ஸோ அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்க அந்த வீடியோவில் என்னதான் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு நொடி நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. பாட தெரிஞ்சவங்க தான் கச்சேரிக்கு போகணும், ஆட தெரிஞ்சவங்க தான் மேடைக்கு வரணும், குஸ்தி தெரிஞ்சவங்க தான் மல்யுத்தத்துக்கு போகணும், பேச தெரிஞ்சவங்க தான் பார்லிமெண்ட்டுக்கு அசம்பிளிக்கு போகணும். பார்லிமெண்ட்டில் பேசணும்னா முதல்ல 2 லாங்குவேஜ் தெரியணும். ஒன்று ஹிந்தி தெரியணும், தெரியாதவனுக்கு காக்கா போக்கான்னு பேசக்கூடாது, அவனை தெரிஞ்சு எல்லாரும் அவன் தெரியும். இன்னொன்று இங்கிலீஷ் தெரியணும். இந்த 2ம் தெரியலன்னு வச்சுக்கோ, ஜெயிச்சு போகிறான்னு வச்சுக்கோ. ஏன் சார் இப்படியே இவ்வளோ தூரத்தை கட்டியிருக்காங்க, எப்படி வரிப்பா? என்ன ஒரு தூரம் இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன வெள்ளக்காரன் கட்டின பரவாயில்ல, அதை விட கட்டணும். போகலாமா காபி குடிக்கிறதுக்கு? என்ன பேசுகிறான்? என்ன பேச்சு போய் போகிறான், வாடா நாம் இல்லாதானே நடக்குவது பாவம். அப்புறம் என்ன, ஹலோ ஊரில் என்ன பண்ணுறீங்க? ஏடா சேடை வைக்கலன்னு ஒன்று, உங்கள் அம்மாவுக்கு உடம்பு தெரியலையா? நான் நாளைக்கு வரேன். இதுதான் அந்த எம்பி. அங்கே போனால் 2 தெரியணும். ஸோ இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய வலது கை அப்படின்னே சொல்லலாம் துரைமுருகன் அவர்கள் தமிழக பள்ளியில் மாணவர்கள் அவங்க தமிழில் மட்டும் படித்தா பத்தாது, இங்கிலீஷ் ஹிந்தி இது எல்லாத்தையுமே கட்டாயமாக அவங்க கற்றுக்கணும். அப்போ தான் ஃப்யூச்சரில் அவங்க பக்கத்து அண்டை மாநிலம் ஏன் டெல்லி வரைக்கும் அவங்க போகணும் அப்படின்னு நினச்சா கூட அவங்களுக்கு ஹிந்தி இங்கிலீஷ் தெரியலனா அங்கே அவங்க எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப ரொம்ப காமெடியாக இந்த வீடியோவில் ஸ்டாலின் அவருடைய வலது கையான துரைமுருகன் அவர்களே பேசியிருக்காரு. ஸோ துரைமுருகன் இப்படி பேசின விஷயம் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாதா? ஆனால் இப்போ நீங்கள் எதுக்காக மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் ஏற்றுக்க மறுக்கிறீங்க? நீங்களே மேடையில் ஹிந்தி இங்கிலீஷ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த விஷயம் எங்கள் யாருக்குமே தெரியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்களே இப்போ ஹிந்தியை எதிர்க்கிற மாதிரி எங்கள் முன்னாடி நாடகம் ஆடுறீங்களா? அதாவது தமிழக மக்கள் எல்லாரையுமே முட்டாள்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு இந்த வீடியோவை பார்த்த ஒவ்வொரு தமிழனும் தற்போது பயங்கரமாக கொந்தளிச்சு போயிருக்காங்க. அந்த வகையில் இரட்டை நாடகம் இத்தனை நாட்களாக திமுகவினர்கள் முக்கியமாக முதலமைச்சர் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருந்ததை இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் தோல் உரிச்சு காட்டியிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட்ல சொல்லுங்க.